வணக்கம் அண்ட் வெல்கம் சகோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது 7 நாள் நான் ஒரு சீரீஸ் எடுத்திருந்தேன். என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் வந்து பிரிண்டரில் வர மாதிரி நான் எழுத பழகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 7 நாளைக்கு உண்டான முழு எஃபர்ட்டும் போட்டு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்துட்டு அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இல்லை ஓரளவுக்கு பிரிண்டர் வர மாதிரியே நீ ட்ரை பண்ணியிருக்கிற ஓகேன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, இதே போல் இன்னும் பல சீரீஸெல்லாம் எடுத்து பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இதுக்கப்புறம் பண்ண இருக்கிற, அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி எழுதி பழகணும்னு தோணுச்சுன்னா, ஏட்டா நீயே முதல்ல ஒழுங்காக எழுதி பழகலை, நீ எங்களையும் இதே மாதிரி எழுதி பழகிறேன்னு சொன்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே ப்ரோ, உங்களுக்கு இதாக தான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னா இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு டிப்ஸை சொல்லித்தரேன். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். இடையில சொல்கிறேன். 1ஆம் தேதி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் ஆல்ரெடி நான் வந்து ஒரு மிட் ரேஞ்சிலேருந்து எழுதி பழகினேன். அதனால் எனக்கு ஈஸியாக வந்துடுச்சு. நீங்கள் ஆஸ் அ பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணணும். அது அப்படியே லைனாக நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா படிப்படியாக சொல்கிறேன். முதல்ல எழுதி பழகிறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த எழுதி பழகிறனால என்ன ஆகுது அப்படின்னா, ஏன்டா எங்கள் தலையெழுத்தே வேறு மாதிரி இருக்குது, இப்போ கையெழுத்துக்கு தான் குறை வந்துச்சான்னு கேட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. தலையெழுத்தை மாற்ற முடியாது, கையெழுத்தை மாற்றுறதுக்கு உண்டான வழியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அது கொஞ்ச நாளில் சரியாக போகும்னு சொல்கிறாங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுபோக ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது. இந்த ரொம்ப எனக்கு இதெல்லாம் நான் வச்சுக்க முடியாதா, இல்லை வாட்ஸ்அப்பில் இது பண்ணுறங்கிற விட ஒரு நோட்டில் நீங்கள் வந்து உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் சும்மா எழுதுகிற மாதிரி எழுதி ஒவ்வொன்றா நீங்கள் அதை ஒவ்வொன்றா கிளியர் பண்ணிவிட்டோம். இந்த மாதத்துக்குள்ளே நான் ஒரு 10 வீடியோ போடுவேன், இல்லை நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கோல்ஸை நீங்கள் வச்சு செட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கே தெரியாமல் லைஃபே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரியான சில விஷயங்களும் நடக்கும். நான் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் பண்ணி பாருங்கள். சரி, அப்படியே நம்ம கதைக்குள்ளே வருவோம். ஆல்ரெடி இதே மாதிரி கீபோர்டு ஆர்ட்டு ப்ளஸ் மார்வல் வெப்பன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவேன். இந்த ஒரு 7 நாளுக்குள்ளே பிரிண்டர் மாதிரி மாத்திரன்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்தேன். முதல் நாள் லெட்டருங்க, அடுத்த நாள் வேர்டு, அப்படியே கொஞ்சம் பேராகிராஃபோட ஒரு சில அலைன்மெண்ட் எல்லாம் பண்ணி முடித்து 7ஆவது நாள் இந்த ரிசல்ட் இதுதான். லைட்டு சரியில்லை, டெக்ஸ்ட்டு நல்லா தெரியல, கேமரா ஆங்கிள் சரியில்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒருத்தனாவுக்கு வந்து ஒரு ட்ரைபாட் மாதிரி ஒன்று வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன். லைட்டெல்லாம் சரியில்லைன்னா இந்த வீடியோ போடுறதுக்கு உண்டான காசுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கு காசு வேணும். பேசிக்க சொல்ல போனோம்னா அதுக்கு இந்த வீடியோவில் நிறையா வியூஸ் போகணும், லைக் வரணும், ஏகப்பட்டது. உங்களால் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. கொஞ்சம் ஹை பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நான் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணுவேன். அது போக இன்னும் கொஞ்சம் நல்ல கண்டென்ட்டெல்லாம் போடலன்னதாக ஒருத்தர் 2 பேர் மட்டும் பார்த்து தள்ளி விட்டிங்கன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சுதாட்றன்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்ப வேண்டியதை பொட்டி ஒடுக்கி எடுத்துகிட்டு, அதுபோக ஹை பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட யூடியூப்காரன் கொஞ்சம் யோசிப்பேன், இவனை போய் சங்கட்டமாக தான் தள்ளி விடுவேன். இல்லை எந்த பாயிண்ட்டும் இல்லைன்னா பாயிண்ட்டே இல்லாத உணவை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதையே மெயின் பாயிண்ட்டாக வச்சு என்னை முடிக்கி விட்ருவானுங்க. இப்போ நம்ம டிப்ஸுக்கு வருவோம். அதாவது ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, முதல்ல பொறுமையாக எழுதணும், அவ்வளோதான். 2வது டிப்ஸு மெயினானது என்னென்னா, ஒவ்வொரு லெட்டராக நீங்கள் எழுதுறக்க ஆரம்பிப்பீங்க. ஏலேருந்து Z வரைக்கும், இல்லை தமிழ் எழுதுகிற மாதிரி இருந்தால், இல்லை எந்த லாங்குவேஜ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தாலும் சரி, அந்த ஒரு பர்டிகுலரான வேர்டையே திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ப்ராக்டிஸ் பண்ணால் வராது இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு நாள் பண்ணுறீங்களா, நாளைக்கு பண்ணுறீங்களா, கடமைக்கேன்னு பண்ணிவிட்டு தண்டத்துக்கேன்னு போ அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது. ஒரு 100 நாள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கூட கிடையாது. குறைஞ்சது ஒரு 20 நாள் 30 நாள் பண்ணிங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ப்ரோ லெவலுக்கு நீங்கள் போயிடலாம். அப்படி போக முடியலைங்கன்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. வேறு உங்களோட ட்ராக் வேறேன்னு நினச்சிட்டு நீங்கள் வேறைக்கு போய்க்கலாம். அதனால் ஒரு டிப்ரெஷன் ஆகிறதோ, இல்லை நம்மளால் பண்ண முடியலையோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. எந்த சிங்கமுமே ட்ராக்கில் ஓடுறது கிடையாது, எந்த குதிரையுமே போய் குகையில் வாழ்கிறது கிடையாது. எதுக்கும் உனக்காக சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டேன். ஆனால் இருந்தாலும் இதுதான் உண்மை. அதனால் உங்களை நீங்கள் வந்து இது பண்ண முடியலையோ, இல்லை நம்ம அவங்கள விட பண்ண முடியலையோ, இவங்கள விட பண்ண முடியலையோன்னு நீங்கள் நினைக்கவும் வேண்டாம். நீங்கள் வாட்டுக்கு பண்ணுங்கள். அது பர்ஃபெக்டாகவே தான் வரணும்னு நினச்சோம்னா எதையுமே பண்ண முடியாது. நம்ம வீடியோ அப்படியெல்லாம் கிடையாது, பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பர்ஃபெக்டாக இருக்குது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, இல்லை நல்ல விதமாக இருக்கிற வீடியோன்னா நிறைய வீடியோ இருக்குது. நான் கூட உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுறேன். இல்லை எதையாவது ஒன்று பண்ணுறான்டா, சரி கொஞ்சம் நேரம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இது இங்கே நாங்கள் அதை பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். பல தடவை கேட்டிருக்கிறேன், ஆர்ட்டு கிராஃப்ட்டு ஏதாவது சேலஞ்ச் இருந்தால் கொடுங்க பண்ணுறேன்னு. எங்கே போய் முதல் நிமிஷத்துலேயே கிளம்பி போயிடுறீங்க. அப்புறம் இங்கே சொல்கிறதால எப்படி தெரியும்? ஷார்ட்ஸ்லேயும் அதே மாதிரி தான். 22 செகண்டுக்கு மேலே பார்க்குறது இல்லை. மெயின் கண்டென்ட்டுக்கு நான் வரும்போதே ஒரு 30 செகண்டுக்கு மேலே ஆயிடுது. இது இப்படி பண்ணலாம், இதை இப்படி பர்ஃபெக்டாக பண்ணு, இது ப்ரொஃபஷனலாக இல்லை, இதில் இந்த மாதிரி குறை இருக்குதுன்னா கூட அதில் ஏதாவது மாடிஃபை பண்ணலாம்.
எங்கே போய் அமைதியாக உட்காந்துட்டு பார்த்துட்டு சத்தமே இல்லாமல் டிஸ்லைக் பண்ணிட்டு தள்ளி விட்டு போனால் எங்கே போய் நான் என்னத்தையும் கண்டுபிடிக்கிறது? யூடியூப்காரங்கிட்ட போய் கேட்டேன்னா அவன் முழுசாக வீடியோ பார்க்க வை, அப்போ தான் உனக்கு ஆடியன்ஸ் வருவாங்கிறாங்க. இவங்க பார்க்கவே கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்துக்கு வந்து பாட்டுக்கிறாங்கிறத நான் அவங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இப்படி பண்ண மாட்டீங்க, பண்ணிடாதீங்க. இந்த ஆர்டிக்கலில் யூடியூப்பை பற்றி சொல்லும்போது தெரிஞ்சுது, யூடியூப்பு பல பேர்த்தோட கேரியரை மாற்றிருக்குது, பல பேர்த்தோட லைஃப்பை மாற்றிருக்குது. அதுபோக பயங்கரமான ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்குறதுக்கு உண்டான ஒரு ப்ரைமரி சோர்ஸ் இது தான். ப்ரைமரி சோர்ஸுங்கிறத தாண்டி நீங்கள் ஏகப்பட்ட விஷயத்தை கற்றுக்கலாம். நீங்கள் ஃபுல் வீடியோவை பாருங்கள். என்னோடய வீடியோங்கிறக்காக கிடையாது, என்னோடய வீடியோ பார்க்காட்டி கூட பரவாயில்ல, முழு வீடியோக்களாக பாருங்கள். ஷார்ட்ஸ் பார்க்குறதுனாலையோ இல்லை தள்ளிவிட்டு ஷார்ட்ஸ் பார்க்குறதுனாலையோ முழு வீடியோலையும் யார் மெயினான அந்த விஷயத்தை சொல்ல வராங்களோ அந்த விஷயத்தை பார்த்து கற்றுக்குங்க. ப்ராப்பராக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பொறுமையாக கற்றுக்கிட்டா தான் முடியும். ஷார்ட்ஸ் பார்த்தேன், அதில் டக்குன்னு ரிசல்ட் சொல்லிட்டாங்க, நான் போயிட்டேன் அப்படிங்கிறத தாண்டி என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக ஷார்ட்ஸை தள்ளி விடுறது வந்து எந்த வகையிலையும் ஒரு நல்ல விஷயமே கிடையாது. அப்புறம் நீ என்னத்துக்கூட ஷார்ட்ஸ் போகிறேன்னு கேட்டால், அது உங்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ளதாக இருந்து உங்களோட லைஃப்பை மாத்திரக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி தான் பாருங்கள். அப்படி இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட லிமிட் வச்சுக்கோங்க, அந்த லிமிட்டுக்குள்ளே மட்டும் பாருங்கள். ஏன்டா உன்ன மாதிரி நிறைய பேர் எங்களை நம்பித்தான் ஷார்ட்ஸ் போடுறாங்க, அதை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே தான். அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். அளவாக எடுத்துக்கோங்க, எதையுமே அளவாக கன்சியூம் பண்ணிக்கோங்க. யூடியூப்பே பாருங்களேன், யாரோ 2-3 பேருக்கு தயாரித்து அதை அவங்க கூகுள் அக்கௌண்ட் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ போகிற ஒரு சின்ன எஃபர்ட்டோ இல்லை ஒரு சின்ன சேஞ்சஸோ உங்கள் மொத்த லைஃப்பையும் மாற்றுறதுக்கு உண்டான ஒரு இம்பேக்ட் அது தரும். ஆனால் என்ன, அதுக்கு நீங்கள் மெனக்கெட்டு ஒன்று பண்ணணும். இல்லை லைஃப் நான் அந்த கோவித்த ஃப்ளோலேயே போவேன், லைஃப்பில் மிராக்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா நடக்காது. லாட்ரி டிக்கெட்டே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் போய் அதை வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லாட்ரி கொடுங்க. வீடு தேடி வந்து யார் லாட்ரி டிக்கெட்டில் இருந்தாங்க 1 கோடி வந்துருச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறது கிடையாது. அதனால் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பண்ணுங்கள். சுச்சுவேஷன்னாலேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தினாலேயோ இல்லை உங்களோட கெரியர் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகிறதுனாலையும் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் போகலாம். இல்லை நீங்கள் ஆசைப்படுற விஷயம் நீங்கள் இப்போ இருக்கிற இடத்த விடவே உங்களை ஒரு மேம்பட்ட ஒரு இடத்துக்கோ இல்லை வேறு மாதிரியான இடத்துக்கோ கொண்டு போகிறக்குண்டான வாய்ப்பை நீங்கள் தட்டி கழிச்சிருந்துருக்கலாம். அந்த இம்பேக்ட் அதை க்ரியேட் பண்ணுமா பண்ணாதாங்கிறத நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்டில் தான் இருக்குது. ஒன்றை செய், அதையும் நன்றே செய், மதையும் இன்றே இப்போவே செய்யு. சக்ஸஸ் ஆகுதோ ஃபெயிலியர் ஆகுதோ அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அது பயங்கரமான ஒரு பிஸ்னஸாக இருக்கிற மாதிரி இருந்து நான் பிஸ்னஸ் தான் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படி கிடையாது. சின்ன எஃபர்ட், அது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆகி ஓகே நம்ம இது பண்ணுற கொடுத்தாண்டா அப்படின்னு உங்களை ஃபீல் பண்ண வச்சு அது உங்களோட கெரியர் ஆகுன்னு நீங்கள் நம்பி அதை அட்மையர் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, ஒரு வேல்யூ கொடுங்க, அது உங்களை மாற்றும். இல்லை வேண்டாம் வெறுப்பாக பண்ணுறேன்னு சொல்லி பண்ணோம்னா அது ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லா டைமுமே விழாமே இருக்க முடியாது, விழுவுமே எழுந்துருவங்கிற நம்பிக்கையில். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து நான் விடைபெறுகிறேன். இப்படிக்கு நான் எல்லாமே சொல்லிட்டோமா? ஒரு விஷயத்தை சொல்லாமல் விட்டுட்டேன். இவ்வளவு நேரம் என்னோடய வீடியோக்கு வந்து பொறுமையாக பார்த்துட்டு இருந்த உங்களோட நல்ல உள்ளதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னே தெரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக இருப்புங்கிற ஒரு சகோதரத்துவத்தில் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். டாடா பாய்.